எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அருளினாலே இன்றைக்கு கேரளத்தினுடைய மிக முக்கியமான 2 ஆலயங்களை பற்றி பேச இருக்கின்றோம். ஒன்று எட்டுமானூர் கோவில், இன்னொன்று குருவாயூர். இந்த எட்டுமானூர் மிக உக்கிரமான தேவதை என்று சொல்லப்படுகிறது. சில கோவில்களில சிற்பக்கலையினுடைய சாஸ்திரங்கள் படி அமைந்தாலும் கூட அந்த விக்கிரகம் ரொம்ப உக்கிரமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய அபிஷேகங்கள் பண்ணி அந்த சிலை வடிவத்தினுடைய உக்கிரத்தை குறைப்பாங்க. நிறைய ஊர்ல பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி காமாட்சி அம்மனை பற்றி கூட சொல்லுவாங்க, ரொம்ப உக்கிரமான ஒரு தேவதை. அப்புறம் ஆதிசங்கரர் அங்கே வந்து ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அதனுடைய உக்கிரத்தை குறைத்து சாதாரண மக்களும் வழிபடும்படியாக அந்த கோவிலை மாற்றினார் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருவானைக்காவலில் இருக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரி ரொம்பவே உக்கிரம். அதனால ஆதிசங்கரர் அந்த உருவத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் சிலையை பிரதிஷ்டை பண்ணினார். பிள்ளையாரை பார்த்த உடனே தாய்க்கு கொஞ்சம் வேகம் குறைந்து இப்போ அகிலாண்டேஸ்வரியினுடைய சாநித்தியத்தை எல்லோரும் போற்றுகின்றார்கள். அந்த மாதிரி கும்பகோணத்தில் மேல காவேரி சுடுகாட்டு பிள்ளையார்னு ஒன்று இருக்கு. அந்த பிள்ளையாருக்கு தினம் ஒரு பணம் விழணும், ஏன்னா அந்த பிள்ளையார் டபால்னு கீழே விழுந்துருவார். அந்த மாதிரி ரொம்ப உக்கிரமான தேவதை. திருவொற்றியூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னைக்கு பக்கத்தில், ரொம்பவே உக்கிரமான தேவதை. அதுக்கப்புறம் அங்கே ஆதிசங்கரர் தான் அந்த தெய்வத்தினுடைய உக்கிரத்தை குறைத்து வழிபடும்படியாக செய்வார்கள். இப்படி ஒரு சுவாமியினுடைய சிலை அமைப்பு, அதனுடைய பிரதிஷ்டை, அது இருக்கின்ற இடம், இதை பொறுத்து அந்த சுவாமியினுடைய உடல் வெப்பத்தை பாமர மக்களால் தாங்க முடியாது. அதனால ஆதிசங்கரரை போன்ற மகான்கள் அந்த உக்கிரத்தை குறைப்பதற்கு சில ஏற்பாடுகள் எல்லாம் செய்வார்கள். திருநெல்வேலிக்கு வடக்க கங்கை கொண்டான் என்று ஒரு ஊர் இருக்கிறது. 1000 அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன். அதுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 1000 குடம் தண்ணியால் அபிஷேகம் பண்ணினாதான் அந்த அம்மனுடைய உக்கிரம் குறையும். அப்படி சில கோயில்களில் வந்து அந்த நம்ம வந்து கல்லால் செஞ்ச விக்கிரகம் என்று சொல்லுகிறோம், அதனுடைய வெப்பத்தை வேகத்தை சாதாரண மனிதனால் தாங்க முடியாது. அது பிரத்யட்ச அனுபவத்துக்குரிய விஷயம். அதனால் அதெல்லாம் கல் தானே என்று நம்ம சொல்லக்கூடாது. அந்த கல்லுக்கு நம்ம செய்கிற அபிஷேகம், நம்ம செய்கிற பூஜை, நம்ம செய்கிற ஆராதனை, இதையெல்லாம் வாங்கி கொண்டு சக்தியை வெளிவிடுகின்ற மிகப்பெரிய ஒரு திறன் இருக்கின்றது. எட்டுமானூர் சிவன் உக்ர தேவதையாக கருதப்படுகின்றார். தன்னுடைய வேண்டுகோளின்படி எட்டுமானூர் வந்து முதல் குழந்தைக்கு சோறு ஊட்டாமல் ஒரு பெற்றோர் தவிர்த்தனர். ஒரு தம்பதி என் குழந்தைக்கு முதல் கவளம் சோறை எட்டுமானூர் சிவன் சந்நிதியில ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபாட்டை செய்யாம விட்டுட்டாங்க. அந்த குழந்தை உயிருக்கே ஆபத்து வந்து பிழைக்குமாங்கிற பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் விழுந்தடிச்சு அந்த கோயிலுக்கு போய் அந்த சடங்கை செஞ்ச பிறகுதான் அந்த குழந்தை சாதாரண ஆரோக்கிய நிலையை அடைந்தது. பெற்றோர் அறையை அடித்துக்கொண்டு எட்டுமானூர் வந்து குழந்தைக்கு உணவிடும் சடங்கை செய்தார்கள். இப்படி எட்டுமானூர் சிவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யாத பல பக்தர்கள் துன்பமடைந்து இருக்கிறார்கள். செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தவர்கள் பல நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். இவ்வளவு உக்கிரமா இருந்தாலும் அந்த எட்டுமானூர் கோவில் வந்து மிகுந்த செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு ஆலயம். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அவ்வளவு செல்வம். ஏனென்றால் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிய பக்தர்கள் நிறைய அந்த கோவிலுக்கு பொன்னும் பொருளும் தங்கமும் வைரமுமா கொட்டுவாங்க கொண்டு. அவ்வளவு செல்வம் மிகுந்த ஆலயம் அந்த எட்டுமானூர் கோவில். எட்டுமானூர் கோட்டயத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கோட்டயம் திருவனந்தபுரம் கொச்சி ரயில்வே லைன்லேயே ஒரு பெரிய ஸ்டேஷன். அக்கோவில் தரைமட்டத்திலிருந்து 5 அடி கீழே இருக்கின்றது. அதாவது கோவிலை சுற்றி இருக்கிற சாலைகளை உயர்த்த 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 கோவில் கீழே போயிடும். அந்த மாதிரி இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மழை பெஞ்சதுன்னா 4 பக்கமும் இருக்கிற ரோட்ல இருந்து தண்ணி கோவிலுக்குள்ள வரும். அந்த கோவிலை கட்டுற போது இந்த சுற்று வட்டார அமைப்புகள் எப்படி இருந்ததோ அதை உயர்த்தி கோவிலுடைய அடித்தளத்தை உயர்த்த முடியாது, அது ஃபிக்ஸ்டு. அதனால கோவிலுக்குள்ள தண்ணி சேரும். இங்கு இருக்கும் பெரிய விளக்கை வழிபட்ட பிறகு கோவிலுக்குள் நுழைய வேண்டும்.
இந்த விளக்கு 1545ஆம் ஆண்டு, அதாவது ஒரு 445 + 455 + 26 471 வருஷங்களாக அகண்ட தீபம் அணையாமல் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி இந்த அகண்ட வழிபாடு என்பது நம்ம பல கோயில்களில் பார்க்கலாம். திருவனந்தபுரத்தில் சுவாமி அபேதானந்தர்னு ஒரு பெரிய பக்தர் இருந்தார். நாம ஜபம் கடந்த 100 வருடங்களாக இடைவிடாமல் 24 மணி நேரமும் நடந்து கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறையில ஒரு அன்னசத்திரத்தை பத்தி சொல்லுவாங்க. சோழர் காலத்திலிருந்து 12வது நூற்றாண்டிலிருந்து அந்த அன்னசத்திரத்துல தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்று வருகின்றது. அங்க இருக்கிற அடுப்பு அணையவே அணையாது என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி அணையாத அடுப்பு, அணையாத விளக்கு, அப்புறம் தொடர்ந்து அபிஷேகம், தொடர்ந்து நாம ஜபம், இதெல்லாம் அந்த கோவில்ல அங்க இருக்கிற பக்தர்களுடைய மன ஒருமைப்பாட்டை காட்டுகிறது. இத்தனைக்கும் அந்த எட்டுமானூர் கோவில்ல இருக்கிற அந்த விளக்கு இருக்கு பாருங்க, அதுல 3 லிட்டர் தான் தண்ணி கொள்ளும், விளக்கு எண்ணெய் கொள்ளும். 3 லிட்டர் விளக்கு நூற்றுக்கணக்கான தீபங்கள் உடைய ஒரு விளக்கு தூண்ல அது 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இறஞ்சு போடும். அதனால மக்கள் என்ன பண்ணுவாங்க, பெரிய அண்டா ஒன்று பக்கத்துல வச்சு அதுல வரவங்கள்லாம் கோவிலுக்கு எண்ணெய் கொடுப்பாங்க. விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி என்று சுந்தரர் சிவனை பாட்டி இருக்கிறார். சிவனுக்கு விளக்கு போடுவது ரொம்ப புண்ணியம். அதனால தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ரீதியா பார்க்கும்போது 12வது நூற்றாண்டிலிருந்து கோயிலுக்கு விளக்கு போடுவது நிபந்தம்னு சொல்லுவாங்க. அந்த நிபந்தம் அப்படின்னு சொன்னா அந்த கோயிலுக்கு விளக்குக்காக நிலம் விடுவாங்க, அந்த கோயிலுக்கு விளக்குக்காக சொத்து எழுதி வைப்பாங்க, அந்த கோயிலுக்கு விளக்குக்காக ஆடு வாங்கி விடுவாங்க. அந்த ஆடுகள் குட்டி போட்டா அந்த குட்டியை வித்து கோயிலுக்கு நெய் தீபம் போடுவாங்க. இப்படி அந்த கோயிலை இடைவிடாமல் இந்த தீபம் எரிய வேண்டும் என்பதற்காக சொத்து எழுதி வைக்கிறவங்க, நிலம் எழுதி வைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆடு மாடு வாங்கி கொடுக்குறவங்க, இதெல்லாம் அதிலிருந்து வர லாபத்திலிருந்து அந்த கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி விடுவார்கள். அதனால கோயிலுக்கு விளக்கு போடுவது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. அதுல இந்த ஓமாம்புலியூர் ஒரு ஊர் ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. அப்ப அந்த ஓமாம்புலியூருக்கு ராணியே நிறைய ஆடு வாங்கி விட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோவிலுக்கு ராஜா நிறைய நிலம் எழுதி வச்சிருக்கிறார். அந்த நிலத்திலிருந்து வர வருமானத்தை வச்சு கோவில்ல அகண்ட தீபம் எப்போதும் இடைவிடாம விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு வெண்கல சிற்பி இந்த விளக்கை கோவிலுக்கு தானமாக கொடுத்து விட்டு மறைந்து விட்டார். அதனால இறைவனை இந்த கோவிலுக்கு விளக்கு தானம் கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். இந்த விஸ்வகர்மா அப்படின்னு சொல்ற ஒரு ஜாதி இருக்காங்க இல்லையா, அவங்க 5 வகைப்படுவாங்க. அதுல மர வேலை செய்யறவங்களை தட்சன்னு சொல்லுவாங்க. தச்சன்னு பேச்சு சொல்லுவோம். தட்சன்னா திறமை மிகுந்தவர். அதுக்கப்புறம் கல்லுல வேலை செய்யறவங்களை பெருந்தச்சன்னு சொல்லுவாங்க. பெரியந்தச்சன்னா ஸ்தபத்தின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு தனி ஸ்தாபத்திய வேதம் என்றே இருக்கின்றது. அடுத்தது பொற்கொள்ளர், அவங்க பொண்ணுல வேலை செய்வாங்க, பொன்னாசாரின்னு சொல்லுவாங்க. 5வது கம்போளர். கம்போளர் அப்படின்னாக்கா செம்பு வெண்கலம் இதெல்லாம் செய்வாங்க. இப்ப நாகர்கோவில்ல கம்போளர் தெரு என்று ஒரு தெருவே இருக்கு. அதனால நாகர்கோவில் செப்பு பாத்திரங்கள், அதனால வெண்கல பாத்திரங்கள் இதெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. 5வது கொல்லர், இரும்புல வேலை செய்யறவங்க. இப்படி இந்த 5 பேரும் விஸ்வகர்மா என்று சொல்வார்கள். உலகத்தை சிருஷ்டிப்பவர்கள். இவங்களுக்கென்றே தனி வேதம் இருக்கிறது. அதனால அந்த வேதத்தை மொழிபெயர்க்கவே முடியல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதுல மகத்தான தொழில் ரகசியங்கள், ஆன்மீக ரகசியங்கள், விஞ்ஞான ரகசியங்கள் இருக்கிறது என்று அந்த வேதத்தை மொழிபெயர்ப்பதற்கு ரொம்ப முயற்சி செய்தாரு. துரதிருஷ்டவசமா அது இந்த கிரந்தம்ங்கிற எழுத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்து தெரிஞ்ச அந்த பூசாரியா இருக்க டைம் கிடைக்கல. அதுக்குள்ள நண்பர் இறந்தும் போனார். இனிமே அந்த வேலையை தொடர்ந்து யாரு செய்வாங்க என்று தெரியல. அப்போ நம்முடைய நூல்கள்ல அவ்வளவு பெரிய ரகசியங்கள் மறைந்து கிடக்கின்றன. ஸ்தாபத்திய வேதம் என்பதை அந்த தச்சர்கள், கொல்லர்கள், பொன்னாரசாரியார்கள், கம்போளர்கள், கல் சிற்பிகள், இந்த 5 பேரும் அதை ஒரு வேதமாக கொண்டு
படிப்பார்கள். விளக்கை தானமாக கொடுத்து விட்டு மறைந்து விட்டார். அதனால பகவானே அந்த கோவிலுக்கு விளக்க கொடுத்தார் என்று மக்கள் நம்புகிறார்கள். இங்கு இருக்கும் ஒரு நந்தி சிலையை நெல்லை நிரப்பி அதை எடுத்து சமைத்து உண்டால் வயிற்று வலி தீருகிறது. அந்த மாதிரி அங்க இருக்கிற நந்திக்கு அவ்வளவு சிறப்பு. அதனால நம்ம பண்பாட்டுல நந்தி வடிவம், காமதேனு வடிவம், பசு வடிவம் இதெல்லாம் பொன்னாலையோ அல்லது பித்தளையாலையோ செஞ்சு அதுக்குள்ள வாழ்ந்தா நம்முடைய பல பிறவி பாவங்கள் தீரும் என்று ஒரு நம்பிக்கை. கேரளத்துல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு தீராத தோல் வியாதி வந்தது. அந்த தோல் வியாதி வந்த உடனே அவர் என்ன பண்ணினாரு, ஒரு தங்கத்தால ஒரு பசுமாடு பண்ணி அந்த பசுமாட்டோட வயசால் இருந்தார். அப்புறம் நோய் தீர்ந்தது. அவர் அதை நமக்கு உதவி செய்த அந்த கர்நாடகத்திலிருந்து வந்த அந்த ஒரு வேத அந்தணருக்கு நிறைய பொன்னும் புல்லும் கொடுத்தார். அந்த கர்நாடகத்திலிருந்து வந்த ஒரு ஏழை பிராமணன், எனக்கு எதுக்கு எவ்வளவு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கொடுத்த பொண்ணை வச்சு ஒரு பெரிய கால்வாய் தோண்டி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்துக்கு நீர்ப்பாசனம் நடக்கிறது. கன்னடியன் கால்வாய் என்று ரொம்ப புகழ்பெற்றது. மனிதனை துதியே செய்யாத காஞ்சி பெரியவர் இந்த கர்நாடகத்தை அந்த கன்னடியன் கால்வாயை எழுப்பிய அந்த வேத பண்டிதரை பத்தி 100 பக்கத்துக்கு பேசியிருக்கார். அந்த மாதிரி தாய்லாந்து, கம்போடியா இந்த நாட்டில் இருக்கிற சில சத்திரியர்கள் தாங்கள் இந்துக்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்ப அஸ்ஸாமில் இருக்கிற வேத பண்டிதர்கள் சொன்னாங்க, அப்படி பிற மதத்துல பிறந்தவர் இந்துக்களாக ஆகுவதற்கு சாஸ்திரம் கிடையாது. ஆனா ஒரே ஒன்று உண்டு, நீங்க தங்கத்தாலேயோ வெள்ளியாலேயோ காப்பராலேயோ தாமிரத்தாலேயோ ஒரு பசுமாடு மாதிரி உருவம் செய்து அதனுடைய வேத்துல நீங்க 3 நாள் தங்கி இருந்தாக்க நீங்க ஒரு அடுத்த பிறவி பெற்றவராக கருதப்பட்டு உங்க இந்துக்கள் ஆயிடலாம் அப்படின்னு. அப்படி வந்தவங்க தான் அஸ்ஸாம்ல ஹஜாரிகா, சைக்கியா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப 1000 பேர் வந்தவங்க ஹஜாரிகா, அஸ்ஸாம்ல இப்படி ஒரு சர்நேம். அந்த மாதிரி 100 பேர் வந்தவங்க சைக்கியா. சைக்கியான்னு ஒருத்தர் அஸ்ஸாமோட சீஃப் மினிஸ்டரே வந்தார். அவங்கெல்லாம் பிறக்கிற போது கம்போடியா, தாய்லாந்துல புத்திஸ்டா பிறந்து பிறகு தங்களுடைய விருப்பத்தினால இந்து மதத்தினுடைய பெருமையை உணர்ந்து இந்துக்களாக ஆனவர்கள். அதனாலதான் பசுமாட்டினுடைய வயிற்றில் இருப்பது, அந்த பசுமாட்டினுடைய சாணம், சிறுநீர் இவற்றை ஏற்பது, இதெல்லாம் மிக பிறந்த புண்ணிய காரியங்களாக கருதப்படுகின்றன. ஒரு நந்தி சிலையை நெல்லை நிரப்பி அதை எடுத்து சமைத்து உண்டால் வயிற்று வலி தீருகிறது. இக்கோவிலில் 41 நாள் பஜனம் இருப்பது நோய் தீர்க்கும் மருந்தாக கருதப்படுகிறது. குழந்தை வர வேணுங்கிறவங்க, தீராத வியாதி உள்ளவங்க, இது கேரளாக்கே உரிய சிறப்பு வழக்கம். கேரளாவில் இருக்கிற கோயில்களில் 41 நாள் தங்கி அவங்க சிறப்பு வழிபாடு செஞ்சா அதற்கு பஜனம் என்று பெயர். அப்படி செய்தவங்களுக்கு நல்ல குழந்தை பிறந்து ஆதிசங்கரருடைய அப்பா அம்மாவே அப்படி இந்த திருச்சுவப்பேரூர் அப்படிங்கிற திருச்சூர்ல அப்படி 41 நாள் பஜனம் இருந்துதான் ஆதிசங்கரரே பிறந்தார் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பெருமை இன்னும் பல கோயில்களுக்கு கேரளால உண்டு. ஆனா 41 நாள் போய் கோயில்ல தங்கி இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். கோவில் கூரையில் 14 ஸ்தூபிகள் இருக்கின்றன. கோவில் கூரை தாமிரப்பட்டையால் மூடப்பட்டிருக்கிறது. கொடிமரம் தங்கமூலம் பூசப்பட்டது. அருகில் இருக்கும் ஆனைக்கோட்டில் இருக்கிறது. நடுவில் இருக்கும் ஆலயத்தில் மர சிற்பங்கள் உலக அளவில் புகழ் பெற்றவையாக இருக்கின்றன. கேரளாவில் நிறைய தேக்கு மரம் உண்டு. அந்த தேக்கு மரத்தில் சிற்பம் பண்ணினா உளி எந்த திசையில ஓடினாலும் அந்த சிற்பம் சிப்பாகாது, உடையாது. அதனால இந்த மர சிற்பிகள் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் இந்த தேக்க மரத்துல சிற்பம் செய்வதுதான் ரொம்ப விரும்புவாங்க. மற்ற மரத்துலலாம் நீங்க சிற்பம் செஞ்சீங்கன்னாக்கா அந்த மரத்துல ஒரு நீரோட்டம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அந்த மரம் அப்படியே சிப்பாகிடும், உடஞ்சிரும். ஆனா தேக்கு, கருங்காலி இந்த 2 மரத்துக்கு நீங்க அதுக்கு குறுக்க நீங்க உளிய பாய்ச்சினா கூட அந்த மரம் உடையாது. அதனால சிற்பிகள் தேக்க மரத்துல சிற்பங்கள் செய்வதை ரொம்ப விரும்புவாங்க. அப்படி இந்த கேரளா கோவில்ல இருக்கிற சிற்பங்கள் ரொம்ப புகழ்பெற்றவை.
மரச்சிற்பங்கள் உலக அளவில் புகழ்பெற்றவை. ராமாயணம் முழுவதும் மரச்சிற்பங்கள் அமைந்துள்ளன. பல தடவை சொல்லியிருக்கேன், கேரள ஆலயங்களில் இந்த சைவ வைஷ்ணவ பேதம்ங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் பல விஷ்ணு ஆலயங்களில் சிவனுக்கு மூர்த்தி இருக்கும், பல சிவாலயங்களில் ராமாயண சிற்பங்கள் இருக்கும். அதனால் கேரளாவில் கோவிலில் விஷ்ணு உயர்ந்தவர், சிவன் உயர்ந்தவர், இந்த மாதிரி சண்டையெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் அங்கே பிள்ளையார் இருப்பார், பார்வதி இருப்பா, முருகன் இருப்பார், எல்லா சந்நிதிகளும் விஷ்ணு ஆலயத்தில் இருக்கும். அந்த மாதிரி சிவாலயத்தில் விஷ்ணு இருப்பார். கன்னியாகுமரியில் கூட, கன்னியாகுமரியெல்லாம் 1954 வரலையும் கேரளாவில் இருந்தது தானே. அதனால் சிவாலயங்கள்லாம் நரசிம்மமூர்த்தி, அனுமாரும் நிறையா இருப்பார். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னாக்கா ரொம்ப பிரமாதமான அனுமார் இருப்பார். அந்த மாதிரி கன்னியாகுமரி ஆலயங்கள் எல்லாவற்றிலையுமே அந்த நரசிம்மர் கட்டாயமாக இருப்பார். அதனால் இந்த சிவ வைஷ்ணவ பேதம்ங்கிறது கேரளத்தில் இல்லாமல் இருந்தது என்று நம்ம அறிகின்றோம். அதுவும் இந்த ராமாயண சிற்பங்களை பற்றி ஒரு புஸ்தகமே எழுதலாம். இந்த தக்கலைக்கு பக்கத்தில் ஒரு ராமர் ஆலயம் இருக்கு. அங்கே ராமாயண மரச்சிற்பங்களை பார்த்து நான் அசைந்து போயிட்டேன். நம்ம கேந்திராவில் அந்த ராமாயண தரிசனம் அந்த ஓவிய கண்காட்சி எழுதுகிற போது இந்த கபந்தன் ஒருத்தருக்கான அவன் சீதாதேவியை தூக்கிட்டு போவான். அவனுடைய சிற்பம் படிப்பதற்கு அந்த தக்கலை ஆலயத்தில் இருக்கிற மரச்சிற்பம் தான் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சது. அதை பார்த்து அந்த சிற்பங்களையெல்லாம், அந்த ஓவியங்களையெல்லாம் வடித்தார்கள். அவ்வளவு அழகான மரச்சிற்பங்கள். என்டையர் ராமாயணா அந்த தக்கலை கோவிலில் மரச்சிற்பமாக இருக்கின்றது. சந்தான கோபாலம் ஆகிய திருமால் சிற்பங்கள் சிவாலயத்தில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தை வர வேண்டுங்கிற என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நாகப்பாம்புக்கு உள்ள கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். அதுக்கு பேரே சந்தான கோபாலன்னு பேர். நீங்கள் திருப்புல்லானி போனீங்கன்னா பார்க்கலாம், பல சிவாலயங்களில் இந்த சந்தான கோபாலன் பார்க்கலாம். அப்போ அந்த நர்த்தன கோபாலன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்புக்குள்ளே இருந்து பாம்போட வாலை பிடிச்சிக்கிட்டு கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுறது, அது சந்தான கோபாலன்னு பேர். அந்த சிற்பம் சின்னதாக இருக்கும், அதை எடுத்து மடியில் கட்டிக்க சொல்லுவாங்க. அப்போ குழந்தை வர வேண்டும் என்பவர்கள் இந்த சந்தான கோபாலனை வழிபடுவது பல ஆலயங்களில் உண்டு. இந்த திருப்புராணியில் மிகப்பெரிய சிற்பமாகவே இருக்கின்றது. இங்கே சிவ வைணவ பேதம் கிடையாது. மேற்கு கோபுர ஓவியங்களை பாராட்டி புகழ்பெற்ற கலை நிபுணர் ஆனந்த குமாரசாமி ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். ஆனந்த குமாரசாமின்னு ஒரு தமிழர், இலங்கையில் பிறந்து வளர்ந்தவர். அமெரிக்காவில் இருக்கின்ற மேற்கு அமெரிக்காவில் பாஸ்டன் ஆர்ட் மியூசியம்னு இருக்கு. அந்த பாஸ்டன் ஆர்ட் மியூசியத்தினுடைய கியூரேட்டர், அமைப்பாளராக இருப்பது உலகத்தில் இருக்கிற கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி. அவரை பற்றிய இந்த தொடரில் 1-2 சொற்பொழிவுகள் ஆற்றினோம். அவரும் நிவேதித்தையும் சேர்ந்து இந்தியாவினுடைய கலைகளை பற்றி ரொம்ப பிரமாதமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆனந்த குமாரசாமி ஒரு சிற்பத்தை புகழ்ந்துட்டார் அப்படின்னா அது உலக அளவில் புகழ்பெற்ற சிற்பமாகும். மேற்கு கோபுர ஓவியங்களை பற்றி பாராட்டி எழுதியுள்ளார். எட்டுமானூர் சிவன் மேற்கு பார்த்து அமைந்த சிவலிங்கமாக உடையது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரும்பாலும் 199 சிவாலயம் கிழக்கு பார்த்ததாக தான் இருக்கும். மேற்கு பார்த்த சிவாலயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் ரொம்ப அபூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த கன்னியாகுமரியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் அங்கமங்கலம்னு ஒரு ஊர், மேற்கு பார்த்த சிவன் கோவில். அந்த கோவில்லையே கேந்திரா கேம்பெல்லாம் போட்டிருக்கிறோம். அப்படி இந்த மேற்கு பார்த்த சிவாலயம் ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதன் முன் அழகிய விக்கிரகத்திற்கு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்படுகின்றன. அதனால் சிவலிங்கத்துக்கு அபிஷேக அலங்காரம் ரொம்ப செலவு பிடிக்கும். அதனால் ஒவ்வொரு ஆலயத்தில் என்ன பண்ணுவாங்க, 3 விக்கிரகம் வைப்பாங்க. ஒன்று உற்சவ விக்கிரகம். அந்த கோவிலில் உற்சவம் நடக்கிற போது அந்த நந்தி வாகனத்து மேலேயோ இந்திர வாகனத்து மேலேயோ
பூத வாகனத்தின் மேலேயோ சிவன் உட்கார்ந்து யானை குதிரை அதிலெல்லாம் வலம் வருவார். அது உத்தவ விக்கிரகம்னு போயிடும். அதற்கு பிறகு சீவேலி அப்படின்னு சின்னதா ஒரு விக்கிரகம் இருக்கும். அந்த சின்ன சீவேலி விக்கிரகத்தை அந்த கோவிலுக்குள்ளேயே அந்த பூசாரியே தூக்கிட்டு வலம் வருவார். அதனால கேரளா கோவில்ல மட்டும் மூல விக்கிரகம், உற்சவ விக்கிரகம், சீவேலி விக்கிரகம் அப்படின்னு 3 இருக்கும். தமிழ்நாட்டு கோவில்ல மூல விக்கிரகம், உற்சவ விக்கிரகம் 2 தான் இருக்கும். இந்த சீவேலிங்கிற தனி விக்கிரகம் ரொம்ப குறைச்சலாதான் 1-2 ஆலயத்துல தான் இருக்கும். வைர நெக்லஸ், தங்க ஆபரணங்கள் குறிப்பிடத்தக்கது. ஏன்னாக்கா இந்த எட்டுமானூர் சிவன் இருக்கார ரொம்ப கோபக்காரர். அப்படின்னாலும் கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்குன்னு சொல்றோம். அதனால நிறைய வரங்கள் கொடுப்பாரு. அந்த வரத்தால தங்களோட ஆசையை நிறைவேறினவங்க அந்த கோவிலுக்கு செல்வத்தை கொண்டு கொட்டுவாங்க. அதனால வைர நெக்லஸு, தங்க ஆபரணம் இதெல்லாம் அந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அருகில் ஒரு சாஸ்தா கோவிலும் தட்சிணாமூர்த்தி கணபதி ஆலயங்களும் உண்டு. இந்த கோவிலில் பார்வதி சிலை கற்பனை செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது. சில கோவிலில் பார்வதி சிலை இருக்காது. அந்த மாதிரி மணிவாசக சுவாமிகள் திருவாசகம் பாடின ஆவுடையார் கோவில் இருக்கு பாருங்க. அந்த ஆவுடையார் கோவில்லையும் சிவலிங்கமும் கிடையாது, பார்வதி சிலையும் கிடையாது. அங்க ஒரு யோக பீடம் அப்படின்னு பீடம் இருக்கும். அந்த பீடத்து மேல நீங்க பார்வதியை கற்பனை தான் பண்ணிக்கணும். பார்வதி உருவ சிலை இருக்காது. இந்த மாதிரி சில கோவில்கள்ல உங்க கற்பனைக்கே விட்டுடுவாங்க. அதனால அவங்க அங்க சிலையை நிலையில் நிறுத்த மாட்டார்கள். இந்த ஆவுடையார் கோவில் அதுல ரொம்ப புகழ் பெற்றது. அதுல சிவலிங்கத்துக்கு கீழே ஆவுடையார் தான் இருக்கும். அதனால அவருக்கு உருவமே அங்க இருக்காது. அம்மனுக்கு அந்த பீடம் மட்டும்தான் இருக்கும். அந்த பீடத்து மேல அம்மன் இருக்க மாட்டாள். அப்படி இந்த கோவிலும் ரொம்ப புகழ் பெற்றது. வாசலில் துவாரபாலர்கள் சிற்பங்கள் மிக அழகவை. பல கோவில்கள்ல இந்த மூலஸ்தானத்துக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், விதிகள்லாம் ஜாஸ்தி. அந்த சிற்பி தான் இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறத தான் பண்ணணும். ஆனா அந்த சிற்பிக்கு ஒரு கற்பனை திறமை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் காட்டுறதுக்கு அவருக்கு ஒரு இடம் கொடுக்கணும். அதை என்ன பண்ணுவாங்க, அந்த கோவில் வாசல்ல இருக்கிற துவாரபாலகர்கள், அந்த கோவில்ல சிவன் சன்னதி முன்னாடி இருக்கிற 16 கால மண்டபம், அந்த இடத்துல அந்த சிற்பியை சொல்லிடுவாங்க, சிற்பி இந்த கோவில்ல மற்ற இடங்களும் நீங்க ஆகம சாஸ்திரத்தின்படி தான் உருவங்கள் செய்யணும். ஆனா இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற 16 கால மண்டபம் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு கையெழுத்து சிக்னேச்சர் டியூன்னு சொல்லுவாங்க. அது உங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்க கலைத்திறமையெல்லாம் காட்டலாம். நீங்க தென்காசி போனீங்க, மதுரை போனீங்க, இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த 16 கால மண்டபம் ஒரு பொக்கிஷம்னா பொக்கிஷம். இதை நான் மதுரையிலேருந்து தென்காசி வரலையும் அந்த வரிசையில இருக்கிற எல்லா கோயில்களையும் பார்த்துருக்கிறேன். அவ்வளவு அழகான சிற்பங்கள். அந்த சிற்பி தன்னுடைய ஆசை தீர அழகான சிற்பங்களை அங்கு வடித்து அமைத்திருப்பார். பிப்ரவரி மார்ச் மாதத்தில் திருவிழா நடக்கிறது. அழகான மண்டபம் மலர்களாலும் இலைகளாலும் சிவப்பு இலையினாலும் அலங்கரிக்கப்பட்டு தங்கச்சிலை மினுக்கிறது. அப்படி அந்த எட்டுமானூர் சிவாலயத்தினுடைய பிப்ரவரி மார்ச்னு என்ன, இப்போ இந்த மாதம் மாசி மாதம், அந்த மாசி மாதத்தில் எட்டுமானூர் அந்த சிவராத்திரியை ஒட்டி அந்த சிவாலய வழிபாடு ரொம்ப புகழ்பெற்றது. எட்டுமானூர் ஆலயத்தில் 8ஆம் நாள் 10ஆம் நாள் 7.5 பொன் யானைகள் மக்களுக்கு காட்டப்படுகின்றன. அந்த பொன் யானைங்கிறது மரத்தால் செய்யப்பட்டு அதுக்கு மேலே செம்பு பட்டை போர்த்தி அதுக்கு மேலே தங்கமெல்லாம் பூசியிருக்காங்க. ஒவ்வொன்றுலேயும் 28 கிலோ தங்கம் பயன்பெற்றிருக்கிறது. அதில் இருக்கிற தங்கம் மட்டும் பல கோடி ரூபா இருக்கும். அந்த மாசி உற்சவத்தில் 8ஆம் நாள் 10ஆவது நாள் மட்டும் அந்த 7.5 பொன் யானைகள், அதில் 7 யானைகள் 2 அடி உயரம் இருக்கும். ஒரே ஒரு யானை மட்டும் குட்டி யானையா 1 அடி உயரம் இருக்கும். இதை 7.5 பொன் யானைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொன் ஆனை அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்காரங்க யானையினாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேரளாவில் நிறைய யானை உண்டு. கேரளாவுடைய மாநில லோகோவே யானை தானே. அதனால யானை அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஆனைன்னு ரொம்ப அவங்க வழிபடுவாங்க. இந்த 7 பொன் யானைகளும்
ஒரு அடி உயரம் உள்ள ஒரு பொன் யானையும் காட்டப்படுகின்றன. இந்த யானைகள் ஒவ்வொன்றும் 28 பவுண்ட். யூ கேன் இமேஜின் த வெல்த். எவ்வளவு செல்வம் அந்த கோவிலுக்கு சொந்தம் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7 கிலோ தங்கத்தால் உடையவை. 1 கிலோ தங்கம் இப்போ 1 கோடி ரூபாய்க்கு மேலே. அப்போ 7 கிலோ தங்கம்னா என்ன விலை பார்த்தோங்க. இந்த யானைகள் பலாமரத்தால் சிப்புப்பட்டையில் தங்கமுலாம் பூசப்பட்டவை. 8 திசைகளை காப்பவை. அப்போ வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு இந்த ரெண்டுக்கு நடுப்புற இருக்கிற திசைகள். அப்போ வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு, அந்த மாதிரி 8 திசைகளையும் 8 யானைகள் தாங்குகின்றன. இதை நீங்கள் நல்லா பார்க்கணும் அப்படின்னாக்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுந்தரேஸ்வரர் இருக்கார் இல்லையா, அந்த கோவில் மெயின் கர்ப்ப கிரகத்தை சுற்றி வந்தால் 8 திசை யானைகள். அதை கட்டாயம் பார்க்கணும். அதுக்கு வெள்ளை அடித்து வச்சுருப்பாங்க. அது ஐராவதம் போன்ற அந்த வெள்ளை யானைகள் அந்த கோபுரத்தை தாங்குவதாக ஐதீகம். அதனால் இந்த 8 யானைகள் ரொம்ப புகழ்பெற்றவை, 8 திசைகளை குறிப்பவை, தரிசிக்க வேண்டியவை. எட்டுமானூர் செல்வ வசதி உள்ள ஆலயம். தங்க யானைகள், ரத்தனம் பதித்த சங்குகள். அந்த சங்கு அபிஷேகம் சிவனுக்கு ரொம்ப பிடித்தது. அதனால் நம்ம பிள்ளையார் கோவிலில் கூட அப்பப்போ 1008 சங்கு, 108 சங்கு. நம்ம கேந்திரா வாசலில் இருக்கிற குகநாதீஸ்வரர்னு ஆலயம், அங்கே 1000 சங்குகள் இருக்கின்றன. அந்த 1000 சங்குகளை தண்ணீர் நிரப்பி நல்ல பூஜையெல்லாம் பண்ணி அந்த 1000 சங்கால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நிறைய மக்கள் தரிசனம் பண்ணுவாங்க. அதனால் இந்த சங்கு தீர்த்தம், சங்கு அபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த சங்கு நம்ம உடலை போல அமைந்தது. நம்ம உடலில் வாயிலிருந்து ஆசனவாய் வழி வரலையும் இருக்கிற அந்த உணவு குழாய் இருக்கு பாருங்க, அந்த உணவு குழாய் சங்குக்குள்ளே இருக்கின்ற அந்த நடு மைய துவாரம் மாதிரி இருக்கு. அதனால் இந்த சங்கே மனித உடலுக்கு ஒப்புமை தான் சொல்லுவாங்க. கேந்திரத்தில் ஒரு வகையான யோகா சொல்லி கொடுப்பாங்க. சங்க பிரக்ஷாலன்னு பேர். வாயால் தண்ணி குடித்து அந்த தண்ணியை யோகா பண்ணினதுக்கு பிறகு மலமாக கழிக்க வேண்டும். ரொம்ப கடினமானது. அதெல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணலாம் அப்படின்னு குருநாதரெல்லாம் சொல்லுவார். அப்போ உடம்பை சுத்தப்படுத்தி உடம்புல இருக்கிற நோய்களை தீர்ப்பதற்கு இந்த உடம்பு சங்கு போன்ற அமைப்போடு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துவது ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. சங்கு ஒலி ரொம்ப முக்கியமானது. வேதத்திலையும் சரி, பிள்ளையார் இதில் மகாபாரதத்தில் 5 சங்குகளை வைத்து கொண்டு கிருஷ்ணருடைய சங்குக்கு பாஞ்சஜன்யம்னு பேர். அப்புறம் தேவதத்தம், பவுண்ட்ரம், அப்புறம் சுகோஷமணி புஷ்பகம் என்று பகவத்கீதையில் பஞ்ச பாண்டவர்களுடைய 5 சங்குகளுக்கு பேரே உண்டு. அப்புறம் கிருஷ்ணனுடைய சங்குக்கு பாஞ்சஜன்யம் அப்படின்னு பேர். பாஞ்சஜன்யம், பவுண்ட்ரம், பீமதத்தம், சுகோஷம், மணி புஷ்பகம், இப்படி 5 சங்குகள் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா சங்கநாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சங்கர கோயில் இருக்கு பாருங்க, அங்கே இருக்க ஒரு பிறவர் சங்குலேயே நல்ல சங்கீதங்கள்லாம் வாசிப்பார், ராகங்களாக வாசிப்பார். அப்படி ஒரு குருக்கள் அந்த ஊரில் இருந்தார். பல ஊர்களுக்கு போய் அவர் சங்குலேயே, சங்கநாதத்திலேயே சங்கீத கச்சேரியெல்லாம் பண்ணுவார். அப்படி சங்கை ஒரு இசைக்கருவியாக பயன்படுத்துவது கூறப்பட்டுள்ளது. தங்கத்தால் செய்த பாக்கு கொலைகள், அப்பா எவ்வளோ தங்கம் தேவைப்படும். ரத்தனம் பதித்த தங்கப்பானை, அந்த தங்கப்பானையினால் அபிஷேகம் பண்ணுகிற போது அந்த உருவத்துக்கு சக்தி கூடும்னு நம்ம. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு கன்னியாகுமரி அம்மன் கோவிலில் ஒரு சிறப்பு அபிஷேகம் ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில அபிஷேகம் பண்ணுவதற்கு அவங்களுக்கு ஒரு கட்டளை உண்டு. அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் தங்கப்பானைகள் உண்டு. அந்த சுவாமிகளே தங்கப்பானையால் கன்னியாகுமரி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இந்த தங்கப்பானையை திருப்பி எடுத்துகிட்டு போடுவாங்க. அப்படி தங்கப்பானையினால் இறைவனுக்கு, தேவிக்கு அபிஷேகம் பண்ணுவது நம்ம பண்பாட்டில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. தங்கத்தால் செய்த பானை, தங்கத்தால் செய்த யானை முகப்படாம். சில யானைகளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கப்பாரிசன் சொல்லுவாங்க, அதுவே ஒரு ஆர்ட் ஆப்ஜெக்ட், அது ஒரு கலைப்பொருள்.
பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அதுல குமிழ்களும் தட்டைகளும் சிமிழ்களும் அந்த யானைக்கே அலங்காரமா இருக்கும். அதையே ஒரு ஒரு 20 அடி உயரம் 22 அடி உயரமுள்ள ஒரு யானைக்கு முகப்படாத தங்கத்தால பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா எவ்வளவு தங்கம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இந்த எட்டுமானூர்ல உண்டு. அதனால எட்டுமானூர்ல சுவாமி தரிசனம் பண்ற வரவங்க இவ்வளவு செல்வமுடைய சுவாமி அப்படின்னு அந்த சுவாமியை போற்றுவார்கள். வெள்ளி நந்தி பல ஆபரணங்களை அணிந்தது இந்த கோவிலின் செல்வ செழிப்பை காட்டுகிறது. இப்படி நம்ம பண்பாட்டில் நம்ம கிட்ட என்ன நல்லது இருந்தாலும் கோவிலுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கன்னியாகுமரியில் ஒருத்தருக்கு நாகரத்னம் கிடைச்சிதான். அதை கொண்டு போய் திருவனந்தபுரம் ராஜாட்ட கொடுத்துட்டாராம். அந்த ராஜா என்ன பண்ணினாரு, இதை வச்சு நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்னு கன்னியாகுமரி அம்மனுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அதியமானுக்கு தங்க நெல்லி கிடைச்ச உடனே அதை நம்ம சாப்பிட்றதை விட ஔவையார் சாப்பிட்டா ரொம்ப பயனுள்ளதுன்னு ஔவையாருக்கு அந்த நெல்லிப்பழம் கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப உயர்ந்த பொருளை பாமர மக்கள் வச்சு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அந்த பொருள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதுக்குன்னு வழிபாடு வேணும், அதுக்குன்னு அன்னதானம் பண்ணணும், அதுக்குன்னு யாகம் பண்ணணும், அதுக்குன்னு ஜபம் பண்ணணும். இதெல்லாம் பாமர மக்களால் முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த அரிய பொருள் தமக்கு கிடைச்சதுன்னா அதை கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. பரசுராமரால் இந்த பூமி கடலிலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டது. இங்கு அமைந்த பெரிய தீவில் சிவன் ஒரு மானை படுத்தி விளையாட விட்டார். அதனால் இவ்விடம் ஹரிண துவீப், யானை மான் தீவு என்று பெயர் பெற்றது. அதனால் மலையாளத்தில் இந்த ஊர் மானூர் என்று பெயர் பெற்றது. மான் ஒரு இடத்துல விளையாடிச்சுன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். அதனால ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற ரிஷி, அந்த முனிவர், அந்த தபஸ்வி நல்லவராக போலி ஜாமியாரா என்று பார்வதற்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே கருப்பு தோலுடைய கிருஷ்ணாஜினம் அப்படிங்கிற மான் அது பயமில்லாம குதிச்சு விளையாடுதா. அப்படி விளையாடினா அந்த சாமியார் நல்ல சாமியார், இல்லாட்டி போலி சாமியார் அப்படியே சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதனால அந்த சுவாமிகள் என்ன, அந்த கருப்பு மான் இருக்கு பாருங்க, அதனுடைய மாமிசம் ரொம்ப சுவையா இருக்குமா. அதனால அதை கொல்றது காட்டில் ரொம்ப சர்வசாதாரணம். ஆனால் அந்த ரிஷியோட ஆசிரமத்தில் அப்படிப்பட்ட மான் இருந்ததுன்னா அதை பயப்படாம அந்த ரிஷியோட ஆசிரமத்தில் விளையாடுதுன்னு அர்த்தம். என்ன, அந்த ரிஷி அவ்வளவு அஹிம்சை என்ற அன்பு தத்துவத்தில் தன்னுடைய தவத்தால மிக உயர்ந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த கிருஷ்ணாஜனம் என்ற எனக்கு கூட ரொம்ப ஆசை. கேந்திரா வாசல்ல, என் ரூம் வாசல்ல 100க்கு மேலே மயில்கள் இருக்கின்றன. அந்த அருணாபாசு சர்க்கார்னு தமிழ்நாடு சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இருந்தாங்க. அவங்க அனுமதியோட இந்த மயில் எல்லாம் வளர்க்குறோம். அவங்க இருக்கிற போதே ஒரு 2 ஆண்மானும் 2 பெண்மானும் கொண்டு வந்திருந்தாக்க இந்த இந்த சூழலுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு, அது இறைவனுக்கு எப்போ சம்மதம் வருமோ அப்போ இந்த மான்களும் கேந்திரத்துக்கு வரும். அந்த மாதிரி வலங்கை மான்னு ஒரு ஊர். சாதாரணமாக சிவனுக்கு இடது கையில் மான் இருக்கும். மான் மழுவேந்திய அப்படின்னு குழந்தைகள்லாம் பாட்டு பாடும். அந்த ஊரில் மட்டும் வலது கையில் மான் இருக்கும். அதனால் அந்த ஊருக்கு வலங்கை மான் என்றே பெயர். ரொம்ப புகழ்பெற்ற ஆங்கில பேச்சாளர் வெள்ளிநாக்கு சீனிவாச சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர் பிறந்தார்னு கேள்விப்பட்டிருக்குமே, அப்படி வலங்கை மான். திருநெல்வேலிக்கு மேற்க மானூர் அப்படின்னே ஒரு ஊர், பெரிய ஏரி, அங்கேருந்து நிறைய நீர்ப்பாசனம் பிறக்கும். இப்படி ஒரு இடத்துல மான் வசிப்பது ரொம்ப புனிதமான தலமாக கருதப்படுகிறது. அந்த மாதிரி திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் வல்லநாடுன்னு ஒரு ஊர், அங்கே மான்கள் சரணாலயம் இருக்கிறது. அந்த ரோடு போகிற போதே இது மான்கள் வசிக்கும் இடம், வண்டியை ஜாக்கிரதையாக ஓட்டவும் அப்படின்னு போட்டுருவோம். யாராவது தப்பு தவறி மானை கொண்டுட்டான், மான் அடிபட்டுடுது அப்படின்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம். அந்த மாதிரி இந்த மான் ரொம்ப புனிதமானது என்று இந்த செகுலர் கவர்மெண்ட் கூட மானை ரொம்ப புனிதமாக போற்றுகிறது. மான் பற்றிய குறிப்புகள் வாமன புராணத்திலும் பத்ம புராணத்திலும் வருகின்றன. கர்ணன் என்ற ராமாயண அரக்கன் பிற்காலத்தில் முனிவராக ஆனான். நம்ம சொல்கிறோம் இல்லையா,
எவ்ரி செயின்ட் ஹேஸ் காட் ஏ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் காட் ஏ ஃபியூச்சர். ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு, ஒவ்வொரு புண்ணியவானுக்கும் ஒரு பழங்காலம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கரன் என்ற ராமாயணத்தில் கரதூஷணன் அப்படின்னு படிப்பட்டிருப்பீங்க. சூர்பனகைக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க. அந்த கரன் பிற்காலத்தில் ஒரு தபஸ்வியாக மாறி அந்த இறைவனை வழிபட்டான். அவன் சிவபக்தனாகி மானூரிலும் வைக்கத்திலும் கடுத்துருத்தியிலும் சிவலிங்கங்களை நிலைநிறுத்தினான். அதனால மேற்கு கேரளால 1 மானூர், 1 8 மானூர், 2 வைக்கம், 3 கடுத்துருத்தி, இந்த 3 பக்கத்தில் இருக்கு. அந்த 3 சிவலிங்கங்களையும் ஒன்றாக ஒரு சேர ஒரு நாளில் தரிசிப்பது ரொம்ப புண்ணியம் என்று கருதப்படுகிறது. கரன் என்ற மனிதருக்கு பிங்களன் என்ற சீடன் மிக சிரமப்பட்டு 10,000 கோடி தங்க காசுகளை கொடுக்க கரன் அந்த காசினால் சிவனுக்கு கலகாபிஷேகம் செய்து இந்த கோவிலை கட்டினான். இந்த மாதிரி தனக்கு தங்கம் கிடைச்சா அதை வச்சு கோயில் கட்டுறது ரொம்ப உண்டு. மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூர், திருநள்ளார், காரைக்கால் போகிற வழியில் செம்பொன்னார் கோவில் அப்படின்னு ஒரு ஊர், நாதஸ்வரத்துக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஊர். அந்த ஊரில் திருமால் அமைத்த கோவிலுக்கு செம்பொன்னார் கோவில் பேர், செம்பொன் செய் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராவணனை கொன்ற தோஷத்திற்காக ராமர் ரொம்ப பிரமாதமான ஒரு திருமால் ஆலயம் கட்டினார் அப்படின்னு. அப்போ இந்த செம்பொன்னார் கோவில் அந்த ரொம்ப புகழ்பெற்றது. அதனால யாகத்தில் கிடைச்ச தங்கத்தை வச்சு கோயில் கட்டுவது ரொம்ப சிறப்பானது. கரன் அந்த காசினால் சிவனுக்கு கனகாபிஷேகம் செய்து இக்கோவிலை கட்டினார். 8 மானூர் சிவனின் உக்கிர வடிவத்தை குளிரச் செய்வதற்காக கரன் ஒரு கிருஷ்ணர் கோவிலையும் கட்டினார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேலக்காவேரி பிள்ளையார் கோவில், திருவானக்காவேல் அகிலாண்டேஸ்வரி கோவில், அப்புறம் திருவொற்றியூர் சிவன் கோவில், இதெல்லாம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், இதெல்லாம் மூலத்தில் சுவாமி ரொம்ப உக்கிரமாக இருந்தது. அந்த உக்கிரத்தை குறைப்பதற்காக ஆதிசங்கரர் போன்ற மகான்கள்லாம் திரிச்சக்கரத்தை நிறுவது, பிள்ளையாரை நிறுவது, நிறைய அபிஷேகம் பண்ணுவது, இப்படிப்பட்ட செயல்களினால அந்த உக்கிர வடிவத்தை நம்ம பாமர மக்கள் கூட வழிபடுகின்ற அளவுக்கு அதனுடைய உக்கிரத்தை தணித்தார்கள் என்று சொல்லுகிறது. அதனாலேயே இந்த உருவ வழிபாடுங்கிறது வெறும் கப்சா இல்லை, வெறும் கதை இல்லை, உண்மையாகவே நடந்த சம்பவம், அதுக்கு உண்மையாகவே சக்தி உண்டு என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு சென்னை திருவொற்றியூரிலும் திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளன. அவை உக்கிரத்தை குறைக்கின்றன. வியாச முனிவரின் சீடரான ரோமஹர்ஷர் என்று அவரை பார்த்து சிலர் சிரித்தார். இந்த ரோமஹர்ஷர் பிரம்மாவினுடைய படைப்பிலேயே மிக அதிகம் வாழ்ந்தவர். அவரோட உடம்பு முழுக்க முடியா இருக்கும். அதனால சம்ஸ்கிருதத்தில் லோமஹர்ஷர் அல்லது ரோமஹர்ஷர், சம்ஸ்கிருதத்திலும் சரி பல இந்திய மொழிகள்லையும் சரி ராவும் லாவும் மாறி மாறி வரும். லா வர இடத்துல ரா வரும், ரா வர வேண்டிய இடத்துல லா வரும். அந்த ரோமஹர்ஷர்னு சொல்லுவாங்க. அவர் உடம்புல இருந்து ஒரு முடி விழுந்ததுன்னா இந்த உலகத்தில் சதுர்யுகங்கள் ஒரு சுற்று. அப்போ சத்தியயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம், இந்த ஒரு சுற்று முடியும். அந்த லோமஹர்ஷருடைய உடம்புல இருக்கிற எல்லா முடியும் உதிர்ந்த பிறகுதான் இந்த யுக பிரளயம் ஏற்பட்டு பிரம்மா இன்னொரு தடவை உலகத்தை படைப்பார். அப்படிப்பட்ட நீண்ட ஆயுளுடையவர் இந்த லோமஹர்ஷர். இந்த பிரம்மாண்ட புராணத்திலலாம் அவர் கதை நிறையா வருகிறது. நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்திலிருந்து சேர்ந்த பூமங்கலம் வரை 9 நவ கைலாசம் இருக்கின்றன. அந்த நவ கைலாசத்திலையும் இந்த லோமஹர்ஷர் சிவனை தரிசனம் பண்ணியிருக்கார். அதனால அவர் அகஸ்தியரை கேட்கிறார், அகஸ்திய முனிவரே, நீங்க மட்டும் பாபநாசத்துல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவ பார்வதி கல்யாணத்தை பாபநாசத்துல இருந்தபடியே கைலாசத்தில் இருந்த காட்சியை நீங்க பார்த்தீங்க, அந்த காட்சியை நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். உடனே அகஸ்திய முனிவர், லோமஹர்ஷரே,
உங்களுக்கும் அதை நான் கொடுக்குறேன். ஒரு 9 தாமரை பூக்களை உங்கள் கையில் கொடுக்குறேன். அந்த தாமரை பூக்களை நீங்கள் தாமிரபரணி ஆற்றுல போடுங்க. அது 9 இடத்துல அந்த தாமரைகள் கரை சேரும். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கைலாசநாதர் கோவில் கட்டுங்க. அந்த கைலாசநாதர் கோவிலில் எப்படி கைலாசத்தில் சிவன் பார்வதி கல்யாணம் நடந்ததை நான் பார்த்தேனோ அந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு 1 பாபநாசம், 2 சேரன் மகாதேவி, 3 கோடகநல்லூர், 4 குன்னத்தூர், 5 வல்லநாடு, 6 ஸ்ரீவைகுண்டம், 7 தென்திருப்பேரை, 8 ராஜபதி, 9 சேர்ந்த பூமங்கலம். இந்த 9 இடத்துலையும் இந்த ரோமஹர்ஷர் வந்து இந்த சிவபார்வதி கோவிலை தரிசனம் பண்ணினார். இதில் இந்த ராஜபதி அப்படிங்கிற கோவில் மட்டும் தாமிரபரணியில் வெள்ளம் வந்தபோது தென்திருப்பேரிலிருந்து கிழக்க ஒரு 2-3 கிலோமீட்டரில் இருக்கும். அது அழிஞ்சு போச்சு. அப்புறம் இறைவன் என்ன பண்ணினா, சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு கோயில்பட்டியை சேர்ந்த ஒரு செல்வந்தர் அவருடைய மனத்தில் பூந்து, அப்பா இந்த நவ கைலாசத்தில் ஒரு கைலாசம் கோவில் இல்லை, நீ அதை கொஞ்சம் கட்டி கொடு அப்படின்னு சொல்லி, அவ்வளோ அழகு, அவ்வளோ சின்ன கோவிலாக இருந்தாலும் அவ்வளோ லட்சணமாக இருக்கும். அந்த அவருடைய மனசு எவ்வளோ அழகோ அவ்வளோ அழகு இந்த ராஜபதி அப்படிங்கிற கோவில். அதனால் இந்த வல்லநாடு 1, மரப்பநாடுன்னு சொல்லுவாங்க. வல்லநாடு மரப்பநாடு 1, ஸ்ரீவைகுண்டம் 2, இந்த தென்திருப்பேரை 3, ராஜபதி 4, கடைசியாக இந்த பூ கரையேறிகிற ஊருக்கு பேரே எவ்வளோ அழகு பாருங்க, சேர்ந்த பூமங்கலம். இந்த 9 ஊர்லேயும் லோமஹர்ஷர் இறைவனை தரிசனம் பண்ணினார். இந்த நவ கைலாசத்தை பற்றிய முத்தாலங்குறிச்சி காமராஜன் ஒரு ஐயா ரொம்ப அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் படிக்க வேண்டிய விஷயங்கள். வில்வம் அந்த முனிவர் அவரை பார்த்து சிரித்தவங்களுக்கு அவர் சாபம் கொடுத்தார். அந்த ஊர்லெல்லாம் வழிபாடு நின்று போச்சு. பிற்காலத்தில் வில்வமங்கல சாமியார் வந்ததும் ஊர் புத்துயிர் பெற்றது. வில்வமங்கல சாமியார் தான் இவ்வூரில் மறைந்து கிடந்த சிவலிங்கத்திற்கு வாழைப்பழமும் வெல்லமும் நிவேதனம் செய்து புத்துயிர் ஊட்டினார். இச்சாமியாரின் உத்தரவால் கோவிலை சுற்றி 8 இல்லங்களில் வாழ்பவர்கள் 8 இல்லம் 8 இல்லம் 8 இல்லம் என்று இந்த எட்டுமானூரை சுற்றி 8 இல்லங்களில் அந்த பூசாரிகள் நம்பூதிரிகள் வாழ்ந்து அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவங்க பலர் கோவிலை நிர்வகித்து வருகின்றனர். இப்பொழுது இக்கோவில் திருவாங்கூர் தேவசம்பூரினால் நிர்வாகம் செய்யப்படுகிறது. மனுஷனுக்கு வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு வளர மாதிரி கோவில்களுக்கும் உண்டு. அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் கபாலிப்பாறைன்னு ஒரு ஊர், நம்ம பக்கத்தில் பால்வாடி. நாகப்பட்டினம் எவ்வளோ தூரம், ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே ஒருத்தருக்கு கனவுல தோன்றி அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் கபாலிப்பாறைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு சிவங்கோவில் மண்ணுக்கு அடியில் மறைச்சு கிடக்கு. நீ இந்த மூடி இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த சிவங்கோவிலுக்கு புத்துயிர் கொடுன்னு நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு சொப்பனமாச்சு. அவர் இங்கே வந்து பார்த்தா அந்த ஊருக்கு அந்த கோவில் அவருக்கு கிடைக்கல. திரும்பி போயிட்டார். திரும்பி போன உடனே திருப்பி இன்னொரு தடவை சொப்பனமாச்சு. திருப்பி இங்கே வந்து அந்த கபாலீஸ்வரர் அந்த கபாலிப்பாறை அந்த ஊரில் இருக்கிற மண் மேட்டை தோண்டி பார்த்தா உள்ள ஒரு முழுமையான சிவன் கோவில். அந்த மாதிரி மேற்கு கடற்கரை கன்னியாகுமரியில் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மேற்கு கடற்கரை இருக்கு. கன்னியாகுமரியில் 3/4 விஷயம் கிழக்கு கடற்கரை, ஒரு 10-12 கிலோமீட்டருக்கு மேற்கு கடற்கரை இருக்கு. அங்கே கலிங்கராஜபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் பசங்க விளையாடுற போது காலில் ஏதோ கூரை தட்டுப்பட்டது. பார்த்தா ஒரு முழு சிவன் கோவில் கடல் மணலுக்குள்ளே அப்படியே முழுகி கிடக்கு. அப்புறம் சமரதானத்து மூலமே அந்த மணலெல்லாம் விளக்கி அந்த கோவிலில் இப்போ வழிபாடு நடக்குது. அதனால் மனுஷனுக்கு எப்படி வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் வருதோ, நல்ல காலம் கெட்ட காலம் வருதோ, அந்த மாதிரி கோயில்களுக்கும் ரொம்ப பிரசித்தம் கிடைக்கும். சில சமயம் பிரசித்தம் கிடைக்காது. மதுரை மாதிரி காஷி மாதிரி சில ஊர்கள் மட்டும்தான் வரலாறு முழுக்க புகழ்பெற்ற ஆலயமாக இருந்து வந்திருக்கின்றன. அடுத்தது குருவாயூரை பற்றி பார்ப்போம். குருவாயூர் ஆலயத்திற்கு உடல் நோய் தீர்வதற்கு வருகின்றார்கள். வயிற்று வலி தீர, தோல் வியாதி தீர, குழந்தை இல்லாத கஷ்டம் தீர,
குருவாயூருக்கு வருவது ரொம்ப புகழ்பெற்றது. அனந்தநாம தீட்சிதர்னு ஒரு பெரிய வேதிக் ஸ்காலர். அவர் மகாபாரத ராமாயணம் சொன்னார்னாக்க கல்கி, எம்எஸ் சுப்புலட்சுமி, சதாசிவம், ராஜாஜி இந்த மாதிரி மகாபுருஷர்கள்லாம் உட்காந்து கேட்பாங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி எல்லாம் அப்படிப்பட்ட பண்டிதர். அவருக்கு ஏதோ ஒரு தோல் வியாதி வந்தது. இந்த குருவாயூரப்பனை வேண்டிதான் தன்னுடைய நோயெல்லாம் தீர்த்து கொண்டார். அந்த மாதிரி இந்த அஞ்சம் நம்பூதிரின்னு ஒருத்தர், அவர் நம்பூதிரி குலத்தில் பிறந்தாலும் நாத்தியரா போயிட்டார். அவர் இந்த குருவாயூரப்பனை வழிபட்டு பெரிய ஒரு பாகவதம் சொல்றதுல பெரிய எக்ஸ்பர்ட் போனார். மனநோய் தீரவும், பைத்தியம் முடிச்சவங்க வருவாங்க, குழந்தை பிறக்கவும், பின்னாடி சொல்ல போறேன், தொழில் வெற்றிக்கும், பரீட்சையில் தேரவும், முக்தி பெறவும் மக்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள். ₹1 முதல் ₹1,00,000 வரை காணிக்கை கொடுப்பார்கள். அதனால குருவாயூரப்பனுக்கு கொடுத்தா 1க்கு 10, 1க்கு 100, 1க்கு 1000 அது நமக்கு திரும்பி வரும்னு மக்களுக்கு நம்பிக்கை. பசு கன்றுக்குட்டியிலிருந்து யானை வரை பறித்து கொடுப்பார்கள். கன்றுக்குட்டியை போய் கோயிலுக்கு கொடுப்பாங்க, யானையை கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் அந்த குருவாயூர் கோயிலுக்கு பரிசாக கொடுக்கப்படுறது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான அம்சங்களாக இருக்கும். தடகள போட்டி வீராங்கனை பிடி உஷா தன்னுடைய தங்க மெடல்களை கோயிலுக்கு கொடுத்தார். என்ன, ஒலிம்பிக்கில் எல்லாம் மெடல் வின் பண்ணுறதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம், அது வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டு. அந்த குருவாயூரப்பனுடைய அருளினாலே அந்த அம்மா இப்போ இந்தியா அத்லட்டிக் அசோசியேஷனுக்கு தலைவியாக இருக்கிறாங்க. அவங்க அந்த தங்க மெடலை அந்த கோயிலுக்கு கொடுத்தாங்க. பல விளையாட்டு வீரர்கள் வெள்ளி கூடை முதலியவற்றை கோயிலுக்கு கொடுக்கிறார்கள். நகைகள், பாத்திரங்கள், வெளிநாட்டு நாணயங்களும் கொடுக்கப்படுகின்றன. அப்போ வெளிநாட்டு நாணயங்கள்லாம் ரிசர்வ் பேங்கில் கொடுத்து தான் மாற்றிக்கணும். மற்ற இடத்துல வெளிநாட்டு நாணயத்தை கொடுத்து மாற்றிக்கொள்ள முடியாது. மோட்டார் சைக்கிள்கள், கோவிலுக்கு மோட்டார் சைக்கிள் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஏலம் போட்டு அந்த பணத்தை கோயிலுக்கு சேர்த்துருவாங்க. கொம்பு முளைத்த தேங்காய், சில தேங்காயில் கொம்பு இருக்கும், அதை வீட்டில் வைக்க மாட்டாங்க, அதை கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. பல கோயில்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொம்பு முளைத்த தேங்காயை கூரையில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பல வருஷங்கள் அந்த தேங்காய் அப்படியே இருக்கும். துப்பாக்கி, இரும்பால் செய்த மார்க்ஸ் கட்சி தேர்தல் சின்னம். ஒருத்தர் மார்க்சிஸ்டுக்காரரு, ஆனால் அவருக்கு எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அந்த தேர்தல் சின்னம் அந்த சுத்தி, கதிரறிவாள், வாள் எல்லாம் இருக்கும். அதை இரும்பால் செஞ்சு குருவாயூர் உண்டியில் போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஏதோ கட்சிக்காக கம்யூனிஸ்டாக இருப்பாரே தவிர அவருக்கு இறை நம்பிக்கையும் இருக்கும். கோவிலுக்கு காணிக்கையாக வழங்குகிறாள். பலர் குருவாயூர் வீடு கட்டி கொண்டு தினம் தினம் அப்பனை தரிசனம் செய்வார்கள். இந்த மாதிரி பெருமை ஸ்ரீரங்கத்துக்கு உண்டு, காசிக்கு உண்டு. இந்த 3 ஊரில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்லேயே வாழணும், அந்த ஊர்லேயே சாகணும் அப்படின்னு வயசானவங்க வீடு கட்டி கொண்டு தினம் 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 காசி விஸ்வநாதரை, ஸ்ரீரங்கம் பெருமாளை, இந்த குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுவாங்க. அதுக்கு வாழ்நாளில் ஒரு நாள் கூட இந்த சுவாமியை நான் பார்க்காம இருக்கக்கூடாது என்று அந்த ஊர்லேயே தங்குறவங்க இருப்பாங்க. குருவாயூருக்கு 40 யானைகள் கொடுக்கப்பட்டன. இந்த யானையை பரிசு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இவை புன்னத்தூர் கோட்டை என்ற இடத்தில் தங்கப்படுகின்றன. 40 யானை அப்படின்னா அதுக்கு சாப்பாடு போட்ட, குளிப்பாட்ட, அது இடத்த அசுத்தம் பண்ணுறதுன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ண நிறைய இடம் வேணும் இல்லையா. அதனால் இந்த குருவாயூர் கோயிலுக்கு பின்னாடி புன்னத்தூர் அப்படிங்கிற இடத்துல 40 யானைகள் கட்டுற அந்த கொட்டா, அதுக்கு கொட்டாரம்னு சொல்லுவாங்க. அந்த யானைகள் கட்டுகின்ற ஆனை கொட்டு இருக்கும். அதுக்கு இந்த யானைகளுக்கு சந்தனம் பூசுவது, வெள்ளை துணி அணிப்பது, கம்பள துணி போடுவது இதெல்லாம் ஒரு விழாவாகவே கொடிமரத்துக்கு அருகில் கொண்டாடப்படுகின்றன. குருவாயூரப்பன் எவ்வளோ புகழ் பெற்றவரோ அந்த அளவுக்கு புகழ் பெற்றவே இந்த குருவாயூர் கோவில் யானைகள். அதில் கேசவன்னு ஒரு யானை, 22 அடி உயரம். அந்த யானையை இட் இஸ் எ செலிபிரிட்டி, ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அந்த யானை. அந்த யானை கடைசியில் செத்து போன போது உலக அளவில் அதை ஒரு பெரிய துக்கமாக கொண்டாடி அந்த யானையை அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல புதைச்சி அதுக்கு சிலை கூட வச்சுருக்காங்க. அந்த மாதிரி புகழ்பெற்ற யானை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. துலாபாரம், இந்த துலாபாரம்ங்கிறது
விஷ்ணு வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ண பரமாத்மா யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத பற்றி நாரதர் ஒரு கலகத்தை மூட்டி விடுறாரு. ருக்மிணி சொல்ற கிருஷ்ண பரமாத்மா எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறார். சத்யபாமா சொல்றா கிருஷ்ண பரமாத்மா எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறார். உடனே நாரதர் சொல்றார், அன்பினால கிருஷ்ண பரமாத்மா எனக்கு தான் சொந்தம். ஒரு தராசில் இடது பக்கத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை உட்காத்தி வைப்போம். ஏன்னா இடது பக்கத்தில் தராசில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாறாத பொருளை இடது பக்கத்தில் வைப்பாங்க, வலது பக்கத்தில் மாறுற பொருளை வைப்பாங்க. அதனால நீ வலது பக்கத்தில் கிருஷ்ணரோட எடைக்கு எடை சாமான் போடும். எப்போ அந்த வலது தட்டு தாழுமோ அப்போ அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நான் கிருஷ்ணரை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். உடனே சத்யபாமா தன்னுடைய நகையை நட்டு எல்லாத்தையும் கொண்டு அந்த வலது தட்டில் வைக்கிறான். கிருஷ்ணர் கல்லுளி மங்கன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இடது பக்கத்தில் உக்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த வலது பக்கத்து கல் தட்டு கீழே தாழவே இல்லை. சத்யபாமாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. சரி, நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். இப்போ ருக்மிணி தன்னுடைய திறமையை காட்டணும் அப்படிங்கிறான். ருக்மிணி என்ன பண்ணினா, பக்தி பூர்வமாக என்னுடைய உள்ளத்தில் கிருஷ்ணர் இருப்பது உண்மையானால் இந்த அவருடைய எடைக்கு எடையாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளசி தளத்தை எடுத்து, துளசி தளம்னாக்க 3 இலை உள்ள ஒரு துளசி இலை கொத்து, அதை தளம்னு சொல்லுவாங்க. சில இலைகளை தளமாக தான் பறிக்கணும். வில்வம், மின்னல், கிழுவை, துளசி இதெல்லாம் பறிக்கிற போது ஒன்றொன்னா பறிக்கக்கூடாது, 3 தான் பறிக்கணும். இதுக்கு தளம்னு பேர். அந்த துளசி தள அப்போ அதில் கிருஷ்ண பரமாத்மாவோட பேரை எழுதி அந்த வலது தட்டில் ருக்மிணி அம்மா போட்டாங்க. இந்த போல்னு அது கீழே சாஞ்சிருச்சு. சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா சத்யபாமா, நீ இவ்வளவு கர்வத்தோடு இருந்தியே, துளசி ருக்மிணியோட பக்தியை பாரு அப்படின்னு. அன்னிலிருந்து இந்த துலாபாரம் அப்படிங்கிறது விஷ்ணு வழிபாட்டில், குறிப்பாக கிருஷ்ணர் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான அங்கமாயிற்று. இது புராண கதை. தத்துவ ரீதியாக என்ன அப்படின்னா, நம்முடைய இடது பக்கம் இருக்கு பாருங்க, அது அன்பு மையம்னு சொல்லுவாங்க. உடம்புடைய இடது பக்கத்தில் அன்பு என்ற ஓட்டம், உயிர் ஓட்டம் இருக்கும். வலது பக்கத்தில் அறிவும் இருக்கும். அப்போ நம்ம உடம்புல அறிவும் அன்பும் சமமாக இருக்கணும். ரொம்ப அறிவு மட்டும் மீறி போய் அதுக்கு சமமாக அன்பு இல்லைன்னு வச்சுங்கோ, இந்த ஆள் ரொம்ப வரட்டு புத்திசாலியாக இருப்பான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தரையும் அந்த மகேந்திரநாத் குப்தாவையும் பார்த்து சொல்கிறாரு, நீ வெறும் அறிஜீவியாக வாழ்ந்துட மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடு. வெறும் வரட்டு புத்திசாலித்தனம் வேலைக்கு ஆகாது. அதுக்கு எதிராக சில பேர் அன்பு மட்டும் இருக்கும், அந்த அன்புல ஒரு ஞானம் இருக்காது. அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, பாலில் ஊறிய பொலி போல் குழா குழா என்று இருப்பவன் ஒரு காரியத்துக்கும் ஆக மாட்டான் அப்படிங்கிறார். அதனால அறிவில்லாத அன்பும் பயனற்றதே, அன்பில்லாத அறிவும் பயனற்றது. அதனாலதான் ராமர், சிவன் போன்ற வடிவங்கள்லாம் இந்த அறிவும் அன்பும் சமமாக இருக்கும். இந்த துலாபாரம் அப்படிங்கிறதோடைய தத்துவ விளக்கம் என்ன? நம்முடைய அறிவும் அன்பும் சமமாக இருக்கும். இப்போ தென்னாட்டில் நம்ம முருகனுக்கு காவடி எடுக்கிறோம். அந்த காவடியில் இது உண்டு. அப்புறம் சாஸ்தாவுக்கு, ஐயப்பனுக்கு இருமுடி கட்டு எடுக்கிறோம். இந்த இருமுடி கட்டிலையும் இந்த இரண்டும் சமமாக இருக்கணும். வட இந்தியாவில் கடமுக்தேஸ்வர்னு ஒரு கங்கையில் ஒரு ஊர், கங்கை கரையில், அங்கே இருந்து கங்கை தண்ணி எடுத்துக்கிட்டு 1000 கிலோமீட்டர் நடந்து அவங்கவுங்க ஊரில் அந்த கங்கா ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ அந்த தோளில் ஒரு கம்பு போட்டு அதில் ஒரு பக்கம் கங்கை ஜலம், இன்னொரு பக்கம் தன்னுடைய சொந்த பொருள், உடை, உணவு அப்படியெல்லாம் அதை தூக்கிட்டு போவாங்க. 2 பேராக போவாங்க. ஒருத்தர் அதை தூக்கிட்டு போவார், இன்னொருத்தர் கூட நடப்பார். அவருக்கு ரெஸ்ட் வேணும், சாப்பிடணும், தூங்கணும் அப்படின்னா இன்னொருத்தர் தன்னுடைய தோளில் வாங்கிட்டு நிற்பார். இப்படி இந்த கடமுக்தேஸ்வரிலிருந்து 1000 கிலோமீட்டர் போவாங்க. அப்படி தூக்கிட்டு போகிற அந்த தோல் கம்பு இருக்கு பாருங்க, அதுக்கு காவடின்னு. அப்போ நான் ஆக்சுவலாக இந்த கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த காவடிங்கிற சொல்லு
தமிழ்ல இருந்து சம்ஸ்கிருதத்துக்கு போச்சா, தமிழ் சம்ஸ்கிருதத்திலே உண்டான்னு பார்க்கணும்னு நினைச்சேன். பார்க்கறேன். அப்புறம் அப்போ இந்தியா முழுக்க இந்த 2 தட்டையும் சமமாக படுத்துவது, இந்த அறிவு தட்டையும் அன்பு தட்டையும் சமமாக செய்வது. அப்ப சம விபக்தாங்க. ராமனுக்கு இந்த மாதிரி இடது மூச்சும் வலது மூச்சும் சமமாக இருக்கும். சிவனுக்கு அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி விஷ்ணுவுக்கு இதை விளக்குவது தான் இந்த துலாபாரம். எல்லா ஊர்லேயும் துலாபாரம் ரொம்ப ஃபேமஸ் தான். அப்படின்னாலும் கூட துலாபாரம்னா மக்களுக்கு முதல்ல நினைவில் வருவது இந்த குருவாயூரப்பன் கோவிலில் தான். அங்கே என்னென்ன பொருளெல்லாம் துலாபாரம் பண்ணுறாங்கன்னு வேடிக்கையாக இருக்கு, பார்ப்போம். துலாபாரமாக வாழைப்பழம், சர்க்கரை, வெல்லம், தேங்காய், சந்தனக்கட்டை இவையெல்லாம் போடுவாங்க. ஒருத்தனோட எடை 50 கிலோ இருந்துன்னு வச்சுக்கோ. 50 கிலோ சந்தனக்கட்டை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 50 கிலோ வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் அப்படி ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. அவங்க சக்திக்கு உட்பட்டதாக இருக்கும். துலாபார கதை சத்யபாமா ருக்மணிகளை வரலாற்றில் நினைவுபடுத்துவது. சாதாரண நாட்களில் 100 பேரும், சிறப்பு நாட்களில் 200 பேரும் துலாபாரம் வணங்குவார்கள். எதெல்லாம் துலாபாரம் போடுறாங்கன்னு ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க. சில பேர் நாணயம் போடுவாங்க, சில பேர் ஒலி நாடா, ஒரு கேசட் கம்பெனிக்காரன் எடைக்கெடை ஒலி நாடா கேசட்ஸ் கொடுத்து அந்த கேசட்டை ஏலம் போட்டு சேர்த்துருவாங்க. அந்த கேசட்டை வச்சுட்டு குருவாயூரப்பன் என்ன பண்ணுவார், அதை ஏலம் விட்டு பணத்தை எடுத்துப்பாங்க. நோட்டு புத்தகங்கள் ஏழையிலே கொடுத்துருவாங்க. நாராயணிய புத்தகங்கள் இவையெல்லாம் கூட துலாபாரமாக வழங்கப்படுகின்றன. தேங்காய் நார் கயிறு, அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க எனக்கு தொழில் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு தேங்காய் நார் சடைன்னு சொல்லுவாங்க. அதை துலாபாரமாக பண்ணுவாங்க. புல், அவங்க மாடு புல்லுங்க பார்த்தீங்கன்னா புல்லை கொடுப்பாங்க. விளக்க மாதிரி, ஒருத்தன் விளக்க மரத்தில் வியாபாரம் பண்ணுறவன் அவன் காசு கிடைக்கணும் அப்படின்னு விளக்க மர துலாபாரமாக கொடுத்தானா. கிரானைட் கல், கிரானைட் கல்லெல்லாம் ரொம்ப மலிவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, 100 பங்கு 50 பங்கு என்று கொடுப்பார்கள். இவையும் துலாபாரமாக ஏற்கப்படுகின்றன. ஆறுமுகன் என்ற தந்தை தன்னுடைய 2 வயது பெண் குழந்தை ஐஸ் கட்டியில், ஒரு குழந்தை ஐஸ் கட்டியில் விழுந்துருத்தான். அந்த குழந்தை செத்து போகாமல் இருக்கணும்னு அந்த குழந்தையோட எடைக்கு எடை ஐஸ் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு 5 கிலோ ஐஸ் கட்டியை கொடுத்து அதை ஏல விட்டு அந்த பணத்தை கோயிலுக்கு கொடுத்தாரு. ஒரு மிக்சி உற்பத்தியாளர் தன்னுடைய எடைக்கு எடை மிக்சிகளை கொடுத்தார். ஹிந்து அல்லாதவரும் குழந்தை வர வேண்டி துலாபாரம் கொடுப்பவர் உண்டு. அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தா குழந்தையோட எடைக்கு எடை பொருள் கொடுக்குறேன்னு ஒரு முஸ்லீம், அவருக்கு 9 பெண் குழந்தைகளா, அவருக்கு ஆம்பளை குழந்தையே இல்லையா. அதனால குருவாயூரப்பனை வேண்டிக்கிட்டு எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா உனக்கு துலாபாரம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி ஆண் குழந்தை பிறந்த உடனே அதோட எடைக்கு எடை ஏதோ கோயிலுக்கு கொடுத்தாரு. எடைக்கு எடை நேந்திரம்பழம் கோவிலுக்கு கொடுத்தார். இக்கோவிலில் திருமணம் நடத்துவது, அன்னப்பிராசனம், தங்கம் வெள்ளி விக்கிரகங்களையும் கண் கால் வடிவங்களையும் காவலுக்கு கொடுப்பதுண்டு. பல கோயில்களில் நம்ம உடல்ல எந்த உறுப்புல பிரச்சனை இருக்கோ அதை வெள்ளியாலேயோ தங்கத்தாலேயோ செஞ்சு கோவிலில் போடுவதுண்டு. இப்போ இருக்கன்குடி, இது விருதுநகருக்கு கிழக்க ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் அம்மனுக்கு தங்கத்தாலேயே செஞ்சு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு என்று போடுவாங்க. அந்த மாதிரி மண்டைக்காலில் அம்மன் கோவில்லையும் இந்த மாதிரி தங்கத்தால் செய்த பொருள்களை போடுவாங்க. அந்த உறுப்பில் இருக்கிற நோய் தீரும் என்று நம்பிக்கை. குந்துமணியை 3 தடவை கையால் அள்ளி உண்டியில் போடுவார்கள். இந்த குந்துமணியில நம்ம கை வீரல்கள் பட்டா அந்த கை வீரல்கள் இருக்கிற நாடி நரம்புகள் தூய்மையாகும். அங்க பிரதர்சனம் செய்பவர்கள் உண்டு. குருவாயூர் கோயிலில் சுற்றி வருவாங்க. பஜனை செய்வது உண்டு. 41 நாள் கோவிலேயே தங்கி இருப்பாங்க. ராதாகிருஷ்ணன் என்று இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய தலைவர். அவர் ஐஎஸ்ஆர்ஓட சேர்மன் அப்படிங்கிறது கேபினட் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஈக்குவல், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஈக்குவல். அவரை அந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணின போது இந்த செலெக்ஷன் லெட்டரை நான் கோவிலில் இருந்து தான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு குருவாயூர் கோவில் வாசலில் போய் நின்று அந்த பரிசை பெற்றுக்கொண்டார். அவர் கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப பெரிய வித்வான். அந்த கோவிலையே அவர் பஜனை பண்ணுவது உண்டு.
அவர் ரிட்டையர் ஆன போது உலகத்தின் தலை சிறந்த 10 விஞ்ஞானிகளில் ஒருவர் அப்படின்னு அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதில் நிறைய தில்லுமுள்ளு நடக்குது. அதை சரி செய்வதற்காக அரசாங்கம் ஸ்பெஷலாக ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷனுடைய தலைவர் இந்த ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான். அவர் குருவாயூரப்பனுக்கு அவ்வளோ பக்தர். அதனால குருவாயூரப்பனை நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி தன்னுடைய குடும்பத்திலேயே ஒருத்தராக நினைப்பது கேரளாவில் சர்வ சாதாரணம். வாய்க்கு வாய் குருவாயூரப்பன் பேரை சொல்லி தான் பல பேருக்கு நாளே நகரும், நிமிடங்கள் முன்னால் செல்லும். இது போன்ற சம்பவங்கள் குருவாயூரின் பெருமையை காட்டுகின்றன. பலர் குருவாயூரிலே வீடு கட்டி கொண்டு தினம் தினம் குருவாயூரப்பனை வழிபடுவார்கள். இத்தகைய குருவாயூரப்பனை நாமும் வணங்கி எல்லா நன்மைகளையும் பெறுவோமாக. குறைவற்றவனே, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் பாடுறா பாருங்க. மற்ற எல்லா மனிதருக்கும் ஏதாவது குறைவு இருக்கும். இறைவன் மட்டும்தான் முழுமையானவர், குறைகள் இல்லாதவர். வைகுண்டத்தில் இருப்பவனே, உனது அருளால் சக்தி பெருக பெற்றவனான கமலத்தில் உதித்த நான்முகன், பிறகு பூமியிலிருந்து முளைப்பவையான மரங்கள் முதலிய தாவர வகைகளையும், நம்ம இந்து தர்மத்தில் உயிர்களை 4 வகைப்படுத்துவார்கள். தரையை உடைத்து கொண்டு வெளிவருபவை உத்பிஜம் என்று சொல்லப்படும். தாவரங்கள்லாம் உத்பிஜம் எனப்படும். அது பாறையை கூட உடைச்சிடும் சில மரங்கள். முட்டையிலிருந்து வெளிவருகின்றவை அண்டஜம் எனப்படும். பெரும்பாலும் பறவைகள் அண்டஜம். அப்புறம் ஜாரஜம், கருப்பையிலிருந்து பிறப்பவை மனிதர்கள், பல வகையான மிருகங்கள், இவையெல்லாம் ஜாரஜம். அடுத்தது ஸ்வேஜஜம். ஸ்வேஜஜம் அப்படின்னா கொசு, முதலை, காண்டாமிருகம், இந்த தடிச்ச தோல் உள்ளவை. அப்புறம் இந்த கல்கத்தாவுக்கு கிழக்க அந்த காடு இருக்கு பாருங்க, அந்த காட்டில் இருக்கிற எல்லா உயிர்களும் அந்த வகையை சேர்ந்துதான். அங்கே புழு, முதலை, கொசு, காண்டாமிருகம் இவையெல்லாம் புழுக்கத்திலிருந்து பிறந்தவை, சுவாதஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பண்பாட்டில் உயிர்களை அண்டஜம் என்ற முட்டையிலிருந்து பிறந்தவை, உத்பிஜம் என்ற தரை வெடித்து கொண்டு தாவரமாக வெளிவருபவை, ஜாரஜம் என்ற கருப்பையிலிருந்து பிறந்தவை, ஸ்வேதஜம் என்ற அந்த புழுக்கத்தில் வேர்வையிலிருந்து பிறந்தவை என்று உயிர்களை 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். எல்லாம் இறைவனுடைய அருளாலே பிறந்தவை. பறவைகள், விலங்குகள் முதலாகிய திரியக்குகள். மற்ற உயிர்களெல்லாம் மேல் நோக்கி வளரும். மரங்கள்லாம் மேல் நோக்கி வளரும். மனிதன், குரங்கெல்லாம் மேல் நோக்கி வளரும். மற்ற உயிர்களெல்லாம் எப்படி குறுக்க வளரும். அதனால அதுக்கு திரியக்குன்னு பேர். குறுக்கே வளருபவை. அது உயரத்தில் வளர்றதை காட்டிலும் ஃப்ரண்ட் டு பேக் அதிகம் வளரும். அதுக்கெல்லாம் திரியக்குன்னு பேர். மனிதர் கூட்டங்களையும் தேவர்களின் பல பிரிவுகளையும் கொண்ட உயிரினங்களையும் படைத்தார். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் இறைவன் படைக்கின்றார். அவர் தவறாக புரிந்து கொள்ளுதல், நான் என்னும் கர்வம், ஆசை, சினம், அச்சம் என்ற அறுவகையான அறியாமையின் செயல்பாடுகளை படைத்துவிட்டு தாமச குணம் மிக அதிகமாக உள்ளவையான இப்பதார்த்தங்களை உருவாக்கியனால் தம்மை தீர்ந்தெடுத்தபடி உன்னை தியானித்தார். பிரம்மா உலகத்தை அவர் படைக்கிற போது அதில் சில குற்றங்குறைகள் எல்லாம் இருந்தது. இந்த பாவத்துக்காக பிரம்மாவே உன்னை எப்பவும் நினைக்கிறார் என்று குருவாயூரப்பனை இந்த நாராயண பட்டத்திரி போற்றுகின்றார். அப்படிப்பட்ட குருவாயூரப்பனை நாமும் போற்ற வேண்டும். அப்படிப்பட்ட குருவாயூர் மிக புகழ்பெற்ற சிவத்தலங்களாலே புகழ்பெற்றது. அடுத்த வாரம் குருவாயூரப்பனுடைய இன்னும் சில பெருமைகளை பார்த்துவிட்டு அங்கே பக்கத்தில் வைக்கம் என்ற ஊர், தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிப்பில் வைக்கத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் உண்டு. வைக்கத்து அப்பன் அப்படின்னு பேர். இந்த எட்டுமானூர் சிவன் ரொம்ப உக்ர தேவதைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அன்பு வடிவத்தில் இருக்கிற தேவதை இந்த வைக்கத்து அப்பன். அந்த வைக்கத்தில் தான் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கேரளாவில்
இந்த தீண்டாமை ஒழிவதற்கு எல்லா ஜாதிக்காரங்களும் கோயிலுக்குள்ள நுழைவதற்கு வழிவகுத்தது அந்த வைக்கம். அந்த வைக்கத்தையும் குருவாயூரனுடைய இன்னும் சில பெருமைகளையும் அடுத்த வாரம் பார்ப்போம். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளினாலே இந்த குருவாயூரப்பனுடைய இந்த துலாபாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இந்த பிராணாயாமத்தினுடைய மிக உயர்ந்த நிலையை பாமர மக்களும் பின்பற்றுவதற்காக ஏற்பட்டதான் இந்த துலாபாரம். இந்த 2 தட்டும் சமமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் அப்படிங்கிறாரு வள்ளுவர். இந்த 2 பக்கமும் சமமாக இருப்பது தான் பிராணாயாமத்தினுடைய தத்துவமே. அதை அடிப்படையாக கொண்டு கேந்திரத்தில் சைக்கிளிக் மெடிடேஷன் என்று ஒரு வகை தியானத்தையும் கற்பிக்கிறாங்க. அதனுடைய நன்மை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று குருவாயூரப்பனையும் எட்டுமானூர் சிவனையும் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராம்.